வணக்கம், வெல்கம் டு கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். ஏன்னா நார்மலாக ஸ்ப்ரேயர் அப்படின்னா மருந்து அடிக்கிறது, பிளான்ட் ப்ரொடெக்ஷன் எக்யூப்மெண்ட்டு. இப்போ கொரோனா டைமில் கோவிட் டிஸ்இன்ஃபெக்டட் பண்ணுறதுன்னு சொல்லி ஸ்ப்ரேயரோட அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பாக ஒரு கார்டனு, ஒரு நர்சரி, ஒரு வீட்டில் ஒரு தோட்டம் வச்சுருந்தாங்கன்னா ஒரு விவசாயிக்கு எல்லா இடத்துலையுமே ஒரு ஸ்ப்ரேயருங்க இன்றியமையாத ஒன்றாயிடுச்சு. ஸோ அதில் நம்ம ஸ்ப்ரேயருக்காக தனியாக ஒரு விவசாயி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். இப்போ வாழை கடிக்கிறதுக்கு, சின்ன சின்ன பூஞ்செடிங்களுக்கு அடிக்கிறதுக்கு, இந்த தோட்டத்தில் பயிர்களுக்கு அடிக்கிறதுக்கு அதுக்கு தனியாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு டிராக்டர் பண்ணுற எல்லாமே இன்றைக்கி நாங்கள் வர்ஷா பவர் வீடரில் பண்ணுற மாதிரி நம்ம ஒவ்வொன்றா இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம். அதில் ஒரு பகுதி தான் இந்த ஸ்ப்ரேயர் அட்டாச்மெண்ட். இந்த வீடியோ பதிவில் அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்ப்ரேயர் அட்டாச்மெண்ட்டு, ஸ்ப்ரேயரோட கெப்பாசிட்டி என்ன, ஸ்ப்ரேயரோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, எல்லாமே இந்த டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் வந்து கடந்த 30 வருஷமாக அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ் மேனுஃபேக்சர் பண்ணிட்டுருக்கோம். இப்போ ரீசெண்டாக எக்ஸ்போர்ட்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இந்தியாவில் ஒரு 8 மாநிலத்திலையும் ஆல் ஓவர் தி வேர்ல்டு ஒரு 30க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு நம்ம மிஷினரிஸை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து பார்த்தோம்னா நம்ம ப்ராடக்ட் ரேஞ்ச் வந்து விதைக்கிற கருவியிலிருந்து அறுவடை பண்ணுற கருவி வரைக்கும் எல்லாமே இருக்குது. ரேஞ்சஸ் பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் ஷ்ரெட்டர்ஸ் இருக்குது, ரொட்டவேட்டர்ஸ் இருக்குது, கல்டிவேட்டர்ஸ் இருக்குது, கோகனட் டிஎஸ்கர் இருக்குது, அப்புறம் சாஃப் கட்டர்ஸு, டைரி ப்ராசஸிங் எக்யூப்மெண்ட்டு, கோகனட் ப்ராசஸிங் எக்யூப்மெண்ட்டு, ட்ரோன் ட்ரைனிங் அகாடமின்னு சொல்லிட்டு அக்ரிகல்ச்சருக்கு தேவையான A to Z நம்ம ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ டீட்டெயில்டாக இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம வர்ஷாவோட 5GDPங்கிற மாடல் கியர் டிரைவ் பவர் வீடர்லேயும் சரி, இதே 9DL மல்டி ஃபங்க்ஷன் பவர் வீடர்லேயும் சரி, இதை நம்ம மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணலாம். இந்த 5HP செக்மெண்ட்டில் நீங்கள் ஸ்ப்ரேயர் அட்டாச் பண்ணிக்கலாம், ட்ராலி அட்டாச் பண்ணிக்கலாம், கல்டிவேட்டர் அட்டாச் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பின்னாடி நீங்கள் ஒரு PTO ஜாயிண்ட் கொடுத்தோம். டிராக்டரில் PTO ஜாயிண்ட் இருக்க மாதிரி இதுலேயும் PTO இருக்குது. அந்த PTOலேருந்து நீங்கள் பவர் எடுத்து இதுக்கு என்ன அட்டாச்மெண்ட் வேணால் உங்களால் பண்ணிக்க முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம இது எல்லாமே ஒவ்வொரு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ட்ராலி பார்க்க போகிறோம், கல்டிவேட்டர் பார்க்க போகிறோம், ஒரு கம்ப்ளீட்டாக பவர் அட்டாச்மெண்ட் நம்ம அடுத்தடுத்த பதிவுகளை பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்ப்ரேயர் அட்டாச்மெண்ட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஸ்ப்ரேயர் வந்து ஒரு சின்ன தோட்டத்திலேருந்து, மொட்டை மாடி தோட்டத்திலிருந்து பெரிய விவசாய பண்ணை வரைக்கும் எல்லா விதமான இதுலேயும் யூஸ் ஆகக்கூடிய ஒன்று. அதில் இந்த ஸ்ப்ரேயர் வந்து பார்த்தோம்னா ஒரு விவசாயி பவர் வீடர் வாங்கிட்டார். ஸ்ப்ரேயர் தனியாக இன்வெஸ்ட் பண்ணாமல் இந்த பவர் வீடர்லேருந்து பவர் அவுட்புட் எடுத்து எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். உங்கள் மெயின் அட்வான்டேஜ்னால் பவர் வீடர் எங்கே வேணால் தள்ளிட்டு போய்க்கலாம். ஃபார்ம் உங்களுக்கு எத்தனை ஏக்கராக இருந்தாலும் அந்த ஏக்கரை நீங்கள் எத்தனை உள்ளே வேணால் தள்ளிட்டு போயிட்டு நீங்கள் அடிச்சிக்க முடியும். இதை நீங்கள் ஸ்ப்ரேயராக வச்சுருந்தீங்கன்னா, ஸ்ப்ரேயர் மட்டும்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்துட்டு நீங்கள் சார்ஜ் போட வேண்டியது இருக்கும், அதுக்கு தனியாக பெட்ரோல் ஊற்ற வேண்டியது இருக்கும், ஏகப்பட்ட செலவுகள் உங்களுக்கு ஆட் ஆகிட்டே போகும். அத்தனை செலவுகளையும் கம்மி பண்ணிவிட்டு நம்ம இதிலே உங்களுக்கு காம்பேக்டாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். HTP பம்ப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது ஸ்ப்ரேயர் கிட் அப்படின்னா என்னென்ன கொடுக்குறோம் அப்படின்னா, புள்ளி கொடுக்குறோம், PTO ஜாயிண்ட்டில் மாற்றுறதுக்கு ஒரு புள்ளி கொடுக்குறோம், கீழே ஃப்ரேம் பெட்டு கொடுக்குறோம், HTP பம்ப்பு கொடுக்குறோம், 50 மீட்டருக்கு ஹோஸு கொடுக்குறோம், அதுக்கப்புறம் யூரோப்பியன் கன்று கொடுக்குறோம். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் எங்களோட HTP கிட் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இதில் பார்த்தோம்னா எல்லாமே உங்களுக்கு நாங்கள் இப்போ காமிக்கிறோம். இப்போ டேரெக்டாக இது ஒர்க்கிங் போய் நம்ம பார்க்கலாம். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி நம்ம பம்ப் அப்படின்னா, இன்றைக்கி HTP பம்ப் வந்து மார்க்கெட்டில் லோ குவாலிட்டி பம்ப்ஸ் இருக்குது. நம்மளோட உங்களுக்கு 50% கம்மியாக கொடுக்குற கம்பெனிஸ் இருக்காங்க. அது மாதிரி போடுறப்ப ஒரு மாதத்துக்கு மேலே 100% அந்த பம்ப் உங்களுக்கு தாங்காது. நம்ம வந்து இதுக்கு ஹை குவாலிட்டி மெட்டீரியல் போட்டு HTP பம்ப் கொடுத்துருக்கோம். 2 அவுட்புட் எடுத்துக்கலாம் நம்ம பம்பில். மற்ற பம்பில் நீங்கள் ஒரு அவுட்புட் தான் எடுக்க முடியும். இதில் 2 அவுட்புட் எடுத்துக்கலாம். ஒரு அவுட்புட்டில் 50 மீட்ரு, இன்னொரு அவுட்புட்டில் 50 மீட்ரு. ஸோ டோட்டலாக 100 மீட்டருக்கு நீங்கள் நாங்கள் 50 மீட்டர் ஹோஸ் கிட்டு கூட கொடுத்துருவோம். எக்ஸ்ட்ரா ஒரு 50 மீட்டர் ஹோஸ் வாங்கினா நீங்கள் 100 மீட்ரு வரைக்கும் இந்த பவர் வீடர் மூலிமாவே நீங்கள் ஸ்ப்ரே பண்ண முடியும், மருந்து ஸ்ப்ரே பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த பவர் வீடர் ஆன் பண்ணி இது எப்படி ஸ்ப்ரே பண்ணுதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த நம்ம கன்னே பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கன் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு லென்த் வைஸ் நீங்கள் பாயிண்ட் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் பாயிண்ட் அடிக்கலாம், ப்ளஸ் உங்களுக்கு ஃபாக் மாதிரி வேணுனாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ நம்ம பவர் வீடர் வர்ஷா பவர் வீடரில் ஹெச்டிபி பம்ப் 22 mm ஹெச்டிபி பம்ப் யூஸ் பண்ணி 50 மீட்டர் ஹோஸு, கன்னு, புள்ளி, பெல்ட்டு, ஃப்ரேமு எல்லாமே யூஸ் பண்ணி எப்படி ஸ்ப்ரே பண்ணுதுங்க பார்த்தோம். இது ஜஸ்ட் நம்ம ஒரு இதுக்காக நம்ம ஃபேக்ட்ரி ப்ரிமைசஸ்லேயே பார்த்தோம். ஃப்யூச்சரில் வர வீடியோஸில் மற்ற அட்டாச்மெண்ட்ஸ் நம்ம ட்ரெய்லரில் எடுத்துகிட்டு போய் அடிக்கிற மாதிரி அட்டாச்மெண்ட்ஸு, இப்போ ட்ரெய்லரும் ஸ்ப்ரேயரும் வாங்கினா என்ன அட்வான்டேஜ்னால் நீங்கள் ட்ரெய்லர்லேயே வாட்டர் டேங்க் செட் பண்ணிவிட்டு அந்த ட்ரெய்லர் உள்ளே இழுத்துட்டு போயிட்டு ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணி எங்கே வேணால் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லைக் டிராக்டர். இதே நீங்கள் டிராக்டர் போனால் இதுக்கு பல லட்சங்கள் செலவு பண்ணணும். அந்த டிராக்டரில் ஸ்ப்ரேயர் அட்டாச்மெண்ட் மாட்டுறக்கு, அதுக்கு பின்னாடி டேங்க் மாட்டுறக்கு. ஸோ சிம்பிளாக ஒரு பவர் வீடர்லேயே இதை நம்ம முடிச்சுக்க முடியும். ஒவ்வொரு சின்ன விவசாயி எல்லா விவசாயினாலையும் ஒரு டிராக்டர் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த டிராக்டருக்கு ஒரு மாற்றாக தான் நம்ம இந்த பவர் வீடரை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பவர் வீடரில் எந்த அளவுக்கு ஒரு மல்டி ஃபங்க்ஷனாக கொண்டு போய் ஒரு டிராக்டர் செய்கிற எல்லா வேலையுமே ஒரு சின்ன விவசாயியும் செய்யணுங்கிறது தான் எங்களோட கனவு. அந்த கனவை நோக்கி தான் நாங்கள் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்மளோட பவர் வீடர்ஸ் வர்ஷால ஆல்மோஸ்ட் 9 மாடல் பவர் வீடர்ஸ் இருக்குது. இல்லை ஏதாவது பவர் வீடர்ஸ் வாங்கணுன்னாலோ இல்லை பவர் வீடருக்கு வேண்டிய அட்டாச்மெண்ட்ஸ் ஏதாவது அட்டாச்மெண்ட் ட்ரெய்லர்ஸு, கல்டிவேட்டர்ஸு, இது மாதிரி நம்ம ஸ்ப்ரேயர் அட்டாச்மெண்ட்ஸு, இன்னும் நிறைய அட்டாச்மெண்ட்ஸ் எங்கள் R&Dயில் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு அட்டாச்மெண்ட் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் கீழே எங்கள் சேல்ஸ் டீமோட கான்டாக்ட் நம்பர் தரோம். அவங்களுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன அட்டாச்மெண்ட் வேணுமோ அந்த அட்டாச்மெண்ட்டுக்கான அமௌண்ட் அவங்க சொல்லுவாங்க. அதான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்கள் கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா KCIயோட மிகப்பெரிய அட்வான்டேஜே இதுதான். நாங்கள் எல்லா பேமெண்ட் மெத்தட்ஸ் அக்செப்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இன்றைக்கி இந்தியாவில் இருக்க லீடிங் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் கூட எங்களுக்கு டைப் இருக்குது. ஸோ நீங்கள் இந்தியாவில் எந்த ஒரு நியூக் அண்ட் கார்னரில் இருந்தாலும் உங்களை எங்களால் ரீச் பண்ண முடியும். அந்த உங்களுக்கு நியரஸ்ட் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் என்ன இருக்கோ அதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த டிரான்ஸ்போர்ட் சர்வீஸை உங்களுக்கு நாங்கள் பார்சலில் நீட்டாக பேக் பண்ணி இதை அனுப்பிச்சிடுவோம். இதை எப்படி யூஸ் பண்ணுங்கிறதுக்கு வீடியோஸ் இருக்குது. இல்லை வீடியோ கால்ஸில் வந்து உங்களுக்கு லைவாகவும் சொல்லி கொடுத்துருவோம். ஸோ ஏதோ ஒரு மெத்தடில் நீங்கள் நம்ம இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எனி ஒரு பொருள் விவசாயம் சார்ந்த எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் சரி, ஒரு சின்ன 100 ரூபா ஹேண்ட் ஸ்ப்ரேயர்லேருந்து 10 லட்சம் ரூபா அறுவடை பண்ணும் இயந்திரம் வாங்கினாலும் சரி, நீங்கள் விலைங்கிற ஒன்றை மட்டும் அடிப்படையாக வச்சு வாங்காமல் அதோட தரம், அதோட குவாலிட்டி, அந்த கம்பெனிக்கு உள்ள ரெப்புடேஷன், அந்த கம்பெனி எத்தனை வருஷம் மார்க்கெட்டில் இருக்காங்க, என்னென்ன ப்ராடக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த கம்பெனி ப்ராடக்ட் விற்றதுக்கப்புறம் அவங்களோட சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் எப்படி இருக்குது, இது எல்லாமே பார்த்து வாங்குங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய லெட்டர் பேட் கம்பெனிஸ் வளர்ந்துட்டு வராங்க. அந்த லெட்டர் பேட் கம்பெனிஸ் வந்து ஜஸ்ட் ஒரு 2 மாதம் 3 மாதம் ஒரு கண்டெய்னர் சேல் பண்ணிவிட்டு கம்பெனியை க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. ஸோ அது மாதிரியான சூழ்ச்சிகள், அது மாதிரியான ஏமாற்று வேலைகளை நீங்கள் சிக்காமல் ஒரு நல்ல தரமான பொருளை ஒரு நல்ல தரமான கம்பெனியில் வாங்குங்கன்னு சொல்லி உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க விவசாயம், வாழ்க பாரதம்.